Hi guys, welcome back to Alvin Food channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் லூப் இன் சி லாங்குவேஜ். ஸோ நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன லூப் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப். அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம லூப்புக்குள்ளே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நான்ஸ்டாப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்டெஃபினைட் லூப்னு சொல்லலாம், இல்லைனா எண்ட்லெஸ் லூப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் நான்ஸ்டாப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த லூப்பை தான் நம்ம இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த இன்ஃபைனைட் லூப் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோம், ஓஎஸ் ரன் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு இன்ஃபைனைட் லூப்புக்கு எக்ஸாம்பிள் தான். நம்ம சிஸ்டமை மேனுவலாக போயிட்டு ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அதை வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்வர் சிஸ்டம் இருக்குது, கிளைண்ட் சிஸ்டம் இருக்குது. சர்வர் சிஸ்டம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கிளைண்ட் சிஸ்டம் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராசஸுக்குமே வந்து என்ன பேர் அப்படின்னா இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு தான் பேர். ஸோ இந்த இன்ஃபைனைட் லூப் எப்போ ஸ்டாப் ஆகும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சர்வர் சிஸ்டமை மேனுவலாக ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் இந்த இன்ஃபைனைட் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கேமே விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. யூசர் வந்து எக்ஸிட் ஆகி அந்த கேமை விட்டு வெளியில் வர வரைக்கும் அந்த கேமும் வந்து என்னென்னா ஒரு இன்ஃபைனைட் லூப்பு தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எப்படி ஃபார் லூப்பை இன்ஃபைனைட் லூப் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரன்றதை பார்க்கலாம். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். void main for statement for semicolon. ஸோ இங்கே நான் printfல இன்ஃபைனைட் லூப் அப்படிங்கிற அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். எண்டில் செமிகோலன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்ஃபைனைட் லூப், நான்-ஸ்டாப் எக்ஸிக்யூஷன், இதை தான் நம்ம வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட் ப்ளஸ் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான்-ஸ்டாப் எக்ஸிக்யூஷன் நடக்குது பார்த்தீங்களா? இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் ஒயில் லூப்புக்கு இதே மாதிரி எப்படி இன்ஃபைனைட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வருதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒயில் கொடுக்குறேன், ஒயில் ஆஃப் 1. இதில் அகெயின் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டு இன்ஃபைனைட் லூப் செமிகோலன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் செமிகோலன் 2 டைம்ஸ் கொடுத்துருந்தோம். இங்கே ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1னா நான் ஜீரோ இல்லைங்களா? நான் ஜீரோ இன்டீஜர்னால் உங்களுக்கு என்ன பூலியன் வேல்யூ, ட்ரூ இல்லைங்களா? அப்போ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நான் ஜீரோ வேல்யூ இல்லைங்களா? இந்த இடத்துல 1 அப்படின்னா ட்ரூ. இப்போ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நான் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன். ஸோ நான் ஷிஃப்ட் பிரேக் கொடுத்து லூப்பை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒயில் ஆஃப் 1 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லூப் வந்து என்னவா மாறிடும், உங்களுக்கு இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடுது. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு டூ ஒயிலுக்கும். இதை அப்படியே நீங்கள் டூ ஒயிலுக்கு மாற்றி பாருங்கள். டூ ஒயில் ஆஃப் 1 எண்டில் செமிகோலன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.